வெல்கம் டு தோ பில்லர். இன்னைக்கு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன்ல யார மொட்டை அடிக்க போறோம்னா சைமன். ஏய் இருப்பா சொல்றேன். கடன் வேணும்னா கம்பெனி தேடி போவோம். அதுவே காதல் வேணும்னா ஒரு கம்பெனி இருக்கு, அதுதான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இன்னைக்கு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன்ல யார் கலந்துக்க போறா பாத்தீங்கன்னா எல்ஐக்கு, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி டீம்ல இருந்து தான் வராங்க. அவங்களதான் நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம். நீங்க உடனே கேட்கலாம், யாரு உத்தமன் வராதான்னு. அவர் வரலங்க, அவர் ஃபுட் டெலிவரி பண்றதுல ரொம்ப பிஸியா இருக்காரு, அதனால அவர் வரல. அவர் டீம் சார்பில் இருந்து ஒரு ஆள் வராரு. நீங்க உடனே நினைக்கலாம், யாருப்பா நார்மல் பீப்புள் இல்லையே அப்படின்னு சொல்லி. அவங்களும் இல்ல, இன்னொரு ஆள் வர போறாரு. அட இருப்பா சொல்றேன். அவருக்கு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு சொன்னாதான் வருவாராம். சரி பாடலாம் வாங்க. ராமா 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 ராம கிட்ட கதை கேட்டிருப்ப. இப்ப நோட் பண்ணிக்கோ. எங்க அண்ணன் ஹீமான்ட்ட கதை கேட்டிருக்கியாடா? ஆமாப்பா ஹீமா. லெட்ஸ் வெல்கம் ஹீமான் அண்ணா. என்னங்க இப்படி வரவேற்கிறீங்க? நான் ஒரு தமிழன், ஒரு 10 குரல் சொல்லி வரவேற்றிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நீங்களே சொல்லிட்டு வாங்க சார், நீங்க தான் தமிழர் வச்சு. நிறுத்து, அடுத்து நீ எங்க வருவன்னு நல்லா தெரியும். நடங்க. வாங்க சார், நல்லா இருக்கீங்களா சார்? தம்பி, இந்த ஜனநாயக நாட்டுல மனிதனாய் பிறந்த ஒவ்வொருத்தனும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். என் இனமே கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? நானும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். அதுக்குதான் திறநிதின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாரும் ஒத்துழைக்கணும். அண்ணனை பத்தி சொல்லணும்னா, டைரக்டர் அந்த காலத்துல கால் சீட்டா குமிஞ்சிச்சு. இப்ப அரசியல் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெறும் சமனா குமியுது. ஓஹோ தம்பி, பின்றிய நம்ம கட்சி வந்துடுறியா? இல்ல சார், இருக்கட்டும். அண்ணா அது இருக்கட்டும். இந்த எல்லைக்கு போஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணு தோணுச்சுண்ணே. எது? ஆமாண்ணே, அந்த போஸ்டர் பார்த்தோன்னே பாத்தீங்கன்னாலே இது தந்தை மகன் காம்போல தான் ஒரு படம் வரப்போகுது. அதாவது பாத்தீங்கன்னா தந்தை மகன் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு, அந்த பாசத்துல என்னென்ன பண்றாரு அப்படிங்கறத கதைங்கிறது தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் ஐயாவும் உதயநிதி அவங்களோட கதை மாதிரியே இருக்கு சார். டேய் தம்பி, அப்ப கன்ஃபார்மா அமித்ஷாவும் ஜெய்ஷாவும் கதை தான். இந்த ஜெய்ஷாவை பத்தி உனக்கு சொல்லி ஆகணும். யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும்னா. தெரியாதுன்னு சொல்லு. இப்ப சொல்றேன்னா கரெக்டா? தெரியாதுண்ணா. அப்படி கேளு. இந்த ஜெய்ஷா நமக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பா பையன். நான் தான் மகனை கூப்பிட்டு, தம்பி என்ன இது, நம்ம நாட்டிலேயே ஆளுங்க நல்லா விளையாடுவாங்க, எடுத்து போட்டு விளையாடு, அப்பதான் கப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் நம்ம வருண் சக்கரத்தையை வச்சு சாம்பியன்ஸ் டிராபி அடிச்சாங்க. அஸ்வின், நடராஜன் இப்ப அழகா ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இல்ல எல்லாம் நம்ம பைக்கு தான். இப்படி ஒரு தலைவன் கிடைப்பானா சொல்லு? சூப்பர் சார். தம்பி, இது நான் ஒன்னும் பெருமைக்கா சொல்லல. இது அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன கதி ஆக போறாங்கன்னு தெரியல. அது இருக்கட்டும்ண்ணா, எனக்கு ஒரு ஃபைனலா இந்த மூவியா தான் இருக்குங்கிறது கன்ஃபார்மா சொல்றேன். அதோட பார்ட் 2ன்னு சொல்லுவேன் நான். ஆமாண்ணா, நம்ம தனுஷ் ராகவன் சார் நடிச்சிருப்பார்ல, யாரடி நீ மோகினி, யாரடி நீ மோகினி பார்ட் 2ன்னு இந்த மூவி. அதுலயும் பாத்தீங்கன்னா தனுஷ் ராகவன்கிறது அப்பா காம்போ வரும். கடைசியில பார்த்தா ராகவன் செத்து போயிருவாங்க. அதே மாதிரி நீங்களும் செத்து போயிருவீங்க சார். தம்பி என்னது இது? தம்பி எனக்கும் குட்டி கதை சொல்ல தெரியும். நான் ஒன்னும் உங்க தளபதி இல்ல, கட்டு கதை சொல்றவன். நானும் ஆரம்பிக்கட்டுமா? அண்ணா வேணாண்ணே. பார்த்து நடத்துக்க. ஸ்டார்ட் பண்ணு. இன்னொன்னு, இந்த படத்துல அப்பாவே வாழ்ந்திருக்கீங்களாமேண்ணா? தம்பி நான் உனக்கு கேக்குறேன், அப்பானா யாருப்பா சொல்லுப்பா? அப்பானா கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்துறதுதான் அப்பா. இங்க ஒருத்தர் வந்துட்டு நான் தான் அப்பா, நான் தான் தாத்தான்னு உயிரை வாங்குதுங்க. என்னத்த சொல்றது? இந்த பைத்தியகார பையன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை. அதை விடுங்கண்ணா, நம்ம டைரக்டா கேம்குள்ள போயிடலாமாண்ணா? ஓகேண்ணா. முதல் ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரவுண்டுனாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தம்பி நிறுத்து, நீ என்ன சொல்ல வர? இப்போ உங்க கண்ணை கட்டிடுவோண்ணா, கையில ஒரு கிளாஸும் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருவோண்ணா. தம்பி என்கிட்ட சரக்கு இருக்கு, கருத்து இருக்கு, உனக்கு என்ன வேணும் அதை கேளு. அந்த அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரு கேம. என்ன பேசிட்டு இருக்க? அடியா
ஸ்டார்ட் பண்ணுவோமா? அண்ணா இந்த மாதிரி நீங்க பரபரப்பா பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்புறம் ஹார்ட் நியூஸ் போட்டுருவாங்கண்ணே. பிரபல கதைகளை உருவாக்கும் ஹீமான் அவர்கள் மொட்டை மாடியில் குடியும் குடுத்தனமாக இருந்தாருன்னு சொல்லி ஹார்ட் நியூஸ போட்டுருவாங்க. ஏய் ஏய், என்ன சூரியன் டிவியா, வன் டிவியா? ஐயோ, அதனால இந்த கேம் வேணாண்ணே, நம்ம வேற கேம் போயிடலாம். அதான் வணக்கம். இவர் தானே நம்ம வீட்டு பாய், அடிக்கடி வந்து புகையை போட்டுருவாரு, அப்புறம் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போவாரு. லெட்டர்னா பாயின்னு சொன்னப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம வீட்டு பக்கத்துல யாருக்கா சொன்னாலும் நீங்க நம்பவே மாட்டீங்க. அப்படியாண்ணா? யாருண்ணா? நம்ம சாமி. சாமியா? இந்தியன் பவுலர் மகமது சாமி பவுலரு நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு. நானும் அவரும் எப்பவுமே விளையாடுவோம், மாடியில வச்சு அருமையா இருக்கும். நல்ல போலிங் போடுவாரு. ஆனா நான் 6 அடிச்சிருவேன். புகை போட வந்தது ஒரு குத்தமாயா? புகைய போடலையா? வரேண்ணா. ஐயோ, இது என்ன கதை? நம்ம பக்கத்து வீட்டுல கிறிஸ்தவ நண்பர் போப்பாண்டவர் இருக்காரு. ஐயோ பாவம், இப்பதான் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் சேர்த்திருந்தாங்க. பரவாயில்ல, இப்ப தேடி வராது. நான் தான் சொன்னேன், ஐயா கஷாயம் குடிங்க, ரெஸ்ட் எடுங்க, நாட்டை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன், கேட்கவே மாட்டாரு. பரவாயில்ல, இப்ப தேடி வராது. ஆமா சரி, அதை விடுங்கண்ணா. இந்த லெட்டர் வந்துச்சுல, லெட்டர் படிக்கிறீங்களா? தாராளமா படிங்கப்பா. தம்பி, இது என்ன தமிழ்? தமிழ் தானா? நீயே படிச்சுற. நானே படிக்கிறேன், கொடுங்கண்ணா. தமிழ்ல தானே இருக்கு. என்ன தமிழ் வரும்? இப்போ ரீசெண்டா நயன்தாரா மேம் என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு எங்க அண்ணன் ஹீமனோட கருத்து என்ன அப்படின்னு எழுதியிருக்காங்களா? உங்களோட கருத்து என்னன்னா? தம்பி, நாட்டுல 1000 பிரச்சனை இருக்கு, இதுல ஒரு பிரச்சனையாப்பா? இத்தனைக்கு அது ஒரு குடும்ப விஷயம். அண்ணா, உங்க ஃபேன்ஸ் கேட்டிருக்காங்கண்ணா. சரி விடு, நம்ம நண்பர் கேட்டாரு சொல்லிட்ட, கேட்காம இருந்த தப்பாயிரும். அது என்னப்பா? பெண் அருமை நட்சத்திரம் தானே, அது அவங்க மட்டும் தான் கூப்பிட்டு இருக்காங்க எனக்கு தெரியுது. அதை இருக்கிற வெளிப்படையா பெருசா சொல்லணும்னு எனக்கு தெரியல. சரி இருக்கட்டும், அது அவங்க இஷ்டம், அவங்க உரிமை. ஆமா, உங்க வாயாலே, அதுதான் உங்க வாயாலே கேட்கணும்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காங்க போலக்கண்ணா. ஓகேண்ணா, அடுத்து ஒண்ணு போட்டிருக்காங்கண்ணா. எங்க ஹீமான் அண்ணனை ஒரு பாட்டு பாட சொல்லியிருக்காங்கண்ணா. தம்பி, எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சாங்ப்பா, நானே பாடுறேன். கச்சேரி எல்லாம் ரெடி பண்ணுங்கப்பா. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகனே டக்கும் கிடுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கும் கிடுக்குத்தாலும். எப்படிப்பா, அருமையா? பா சூப்பர்ண்ணா, செமையா பாட்டீங்கண்ணா. இந்த பாட்டு தானே ரிங்டோனா வைக்கலான்னு இருந்தேன். நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஆனா உங்களோட பர்சனலா ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் வந்தா என்ன வரலன்னா என்ன, நான் தனியா நிப்பேன்டா அப்படின்னு சொல்றீங்களா, அது வந்து உங்ககிட்ட வந்து நிறைய பேர், அதாவது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இதெல்லாம் கத்துக்கணும்னா. வெல்வம் வெல்வம், ரொம்ப ரொம்ப நன்றி. வெல்வம் வெல்வம் வெல்வம். ஓகேண்ணா, இந்த மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் இதோட முடியுது. இந்த இன்னொரு அப்டேட் ஒன்று விட்டுருங்க. படம் எப்போ ரிலீஸ் ஆகுது என்ன, அதை பத்தி கொஞ்சம் அப்டேட்டை சொல்லிருங்கண்ணா. அது தெரியல. இல்லப்பா, சும்மா படம் போயிட்டு இருக்கு. இது நம்ம சும்மா கண்டென்ட்டுக்காக தான் பேசியிருந்தோம். எல்லாரும் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், எல்லாருமே நம்ம தோப்பில் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுதான் நான் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த ஒரு வீடியோல. தேங்க்ஸ்ப்பா. ஓகேண்ணா. தம்பி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்கண்ணா. நம்ம சுனிதா அக்கா எனக்கு போனாங்க பாத்தீங்களா, அடுத்து நான் போறேன். இது நீங்க போறீங்களா? ஆளை விடுங்கண்ணா. முத நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாங்க. சாப்பாட்டு மேசைன்னா இது அவ்வளோ பெருசு இருக்கும். இறால் அப்படின்னா 6 வகை இறால் இருக்கும். நண்டுனா நண்டு அப்படியே தான் இருக்கும், அப்படியே முழு நண்டா இருக்கும். பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள மாதிரி எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது.